நெசா பார்ட் 2. இதோட பார்ட் 1 பயங்கரமான ஹிட் ஆகி பட்டி தொட்டி எங்கும் பரவி பிளாஸ்ட் ஆயிருச்சு. அதை தொடர்ந்து பார்ட் 2 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல நெசாவும் அவுபிங்கும் செத்தாப்புறம் என்ன ஆனாங்க அப்படின்றதுதான் கதையே. இப்படிப்பட்ட பயபுல நமக்கு பிள்ளையா பிறக்கலன்னு நிறைய தாய்மார்கள் தகச்சு போவதுண்டு. அப்படிப்பட்ட அட்ராசிட்டி எல்லாம் நெசா பண்ணிருக்கான். இந்த பாட்டுல மட்டும் பண்ணாமையா விட்டுருவான். கிராபிக்ஸ் சக்கரைய அக்கறையே இல்லாம அதிகமா போட்டு நம்மள தித்திக்க விட்டுருப்பானுங்க. அட்ராசிட்டிக்கு அளவே இருக்காது, அதே சமயத்துல எமோஷனுக்கும் பஞ்சம் இருக்காது. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் ரிவீல் பண்ணிடுறேன். போன பாட்டுல அவுபிங்கும் நெசாவும் ஒண்ணு மண்ணா இருப்பாங்க, இந்த பாட்டுல ஒரே உடம்புக்குள்ள இருப்பாங்க. அதுவும் இல்லாம கிளைமேக்ஸ்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு. இந்த பயபுலே அப்படி பண்ணது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வாரா பேசி உழப்பாம கதைக்குள்ள போலாம் வாங்க. வெல்கம் டு சில நேரம் சில சினிமா. கதையை ஓபன் பண்ணா நெசாவும் அவுபிங்கும் ஆன்மாவா இருக்கானுங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு உடல் வேணுமல்லவா, அதுக்காக அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மந்திர தாமரையில் இருக்கிற தண்டுகளை வெட்டுறாங்க. இதுல இருந்து தயாரிக்கப்பட்ட ஜெல்லி மூலமா தான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு உடல் கிடைக்கும். மக்கள் பண்றது என்னவோ நல்லதுதான், ஆனா அதை நல்ல முறையில பண்ணணும்ல. ஒருத்தன் காலை சொரிஞ்சுக்கினு ஜெல்லியை கலக்குறான், இன்னொருத்தி மூக்கு சளி செஞ்சு உள்ள போடுறான். இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த நெசாவுக்கு காண்டாவது. என்னடா பண்றீங்க, இந்த மாதிரி ஒரு ஜெல்லி தயாரிச்சு அதுக்குள்ள நான் போகணுமா? நெசா என்னதான் புலம்புனாலும் அவனுக்கு வேற வழி இல்ல. ரெண்டு பேரும் உள்ள போறாங்க, ஆனா எந்தவித மாற்றமுமே ஏற்படல. என்னையா பண்ற, ஒண்ணுமே ஆகல அப்படியே இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு, இருப்பா ஒரு சிற்பி மாதிரி ஒன்று செதுக்கிறேன் அப்படின்னு பண்ணி காதல கத்திய கொடுத்து விட்டு பரபரன்னு செதுக்கி விட்டான். இப்ப பழைய உருவத்துக்கு வந்துட்டாங்க, ஆனா அவங்களால நகர முடியல. இந்த நேரத்துல நெசாவோட அம்மாவும் அப்பாவும் இடத்துக்கு வராங்க. நீ முன்ன இருந்ததை விட ரொம்பவே அழகாயிட்ட அப்படின்னு நெசா அம்மா சொல்ல, எனக்கு இந்த அழகு போதாது, அந்த பண்ணியை கூப்பிடுங்க. மாறுவேட போட்டியில கலந்துக்கிற மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டைல செதுக்க சொன்னோம். பண்ணியுமே ஓரளவுக்கு பார்த்துச்சு. அதுக்கப்புறம் கேண்டாயி என்ன பார்த்தா ஃபன்னியா தெரியுதா இல்ல பண்ணியா தெரியுதா, ஓவரா வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு அவங்கிட்டே கத்தியை குத்துட்டு போயிடுச்சு. என் உடம்ப நானே செதுக்கிக்கிறேன் அப்படின்னு அவனே கத்தி வச்சு விளாண்டிட்டு இருக்கான். அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா அவுபிங்க ஒரு தாமரை இலைக்குள்ள பத்திரமா வைக்கிறாங்க. எதுக்காகனா அப்பதான் அவனோட உடல் முழுமையா கிடைக்கும். இந்த பக்கம் நெசா செதுக்கி வச்ச அந்த உருவத்தை பார்த்தோம்னா ஏதோ ஏவி விட்ட சூனியக்கார மாதிரி இருக்கு. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு அவனையுமே ஒரு தாமரைக்குள்ள வச்சுட்டாங்க. அந்த சமயத்துல காவலாளி வந்து நம்மள தாக்குறதுக்கு வில்லங்காரன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்றான். அவங்க கூட எத்தனை வீரர்கள் இருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு தனியா தான் வந்திருக்கானா. என்ன ஒரு ஆச்சரியம். சென்டாங் பாஸோட படை வீரர்கள் நெசாவோட அப்பா திரட்டிட்டு அந்த இடத்துக்கு போகும்போது தனியா வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்றாரு. நான் தனியா வந்தேன்னு யார் சொன்னா அப்படின்னு ஒரு நகத்தை காட்டுறான். 2 hours பேக் அப்படின்னு பிளாஷ்பேக் போகுது. அந்த இடத்துல இந்த வில்லங்காரன் நெசாவும் அவுபிங்கும் சண்டை போட்டதுல உங்க பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றான். இதனால கடும் கோவம் ஆகுறாப்ல. அந்த டிராகனோட தங்கச்சிக்கு டெலிபோர்ட்டிங் பவர் இருக்கு. இந்த பவரை அப்படியே வில்லங்கிட்ட கொடுத்து அவுபிங்க அழிச்சு சென்டாங் பாஸ் தரமட்டம் ஆகணும்னு சொல்றாங்க. அவங்க கொடுத்த ஆயுதத்தோட இவன் ஆயுதத்தை முயற்சி பண்ணி அந்த இடத்தை சுத்தி ஆகாயத்துல கோடு போடுறான். அந்த டனல் வழியா கடலுக்கடியில் இருக்கிற எக்கச்சக்கமான அரக்க பயபுலகே வெளியே வரானுங்க. ஆரம்பத்துல சொத்தையா வந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற மான்சர்ஸ் எல்லாம் பெத்தையா வருது. அசுரத்தனமா இருக்கிற ஆக்டோபஸ், பாக்குறதுக்கே படுபயங்கரமா இருக்க ஷார்க்கு, இந்த மாதிரி வித்தியாசமான கடல் மிருகங்கள்லாம் வெளியே வருது. நெசாவோட டேடாவும் மம்மியும் அதுவும் கூட பயங்கரமா ஃபைட் பண்றாங்க. அதுவும் மம்மிக்கெல்லாம் வீட்டுல புருஷன் வச்சு பழக்கம் போல எட்டி மிதிக்கிறாங்க. இந்த சமயத்துல வில்லங்காரனுக்கு காட்டுல ஏதோ ஒரு விஷயம் தென்படுது. அது என்னன்னு பார்த்தா நெசாவும் அவுபிங்கு ஒரு மந்திர தாமரைக்குள்ள அடைஞ்சிருப்பாங்க. அந்த இடத்தை சுத்தி சிப்பாய்கள் எல்லாம் ஒரு பயங்கரமான ஷீல்டை உருவாக்கி இருப்பாங்க. இப்போ வில்லங்காரனும் அந்த ஷீல்டை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கான். ஷீல்டுக்கு பக்கத்துல வந்த வில்லன் அவுபிங்க பாக்குறான். நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு ஒரு நடிப்பு போடுறான். பக்கத்துல இருக்க நெசாவோட தாமரையை பார்த்து இவன் கதையை இன்னைக்கு முடிக்கணும்னு அந்த ஷீல்டை உடைக்க ட்ரை பண்றான். வில்லனை விட நம்ம குண்டனுக்கு அதிகமான பவர்ஸ் இருக்கிறனால அந்த ஷீல்டை உடைக்க முடியல. இந்த நேரத்துல குண்டை வாய வச்சுட்டு கம்முன்னு இல்லாம, உன்னால முடிஞ்ச அந்த ஷீல்டை உடச்சு உள்ள வந்து என் கன்னத்துல பல்லாறு நோடு பார்ப்போம் அப்படின்னு குண்டை வாய் விட இவன் ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு வானத்துல ஒரு கோடு போடுறான். அதுல இருந்து கிங் ஆஃப் த டிராகன்ஸோட தங்கச்சி தம்பிகள் எல்லாம் வரானுங்க. அந்த 3 டிராகன்ஸும் சேர்ந்து ஒட்டுக்கா வில்லன் கூட போஸ்ட் கொடுக்க குண்டனுக்கு அள்ளு விட்டுருச்சு. நான் விட்டா வார்த்தையை வாபஸ் வாங்கிறேன்ட்டு அவனே அடிச்சுக்கிறான். இருந்தாலுமே டிராகன்ஸுக்கு கோபம் குறையல. 3 பேருமே சேர்ந்து நெருப்பு கக்கும் போது அந்த ஷீல்டு என்ன அந்த இடமே பிளாஸ்ட் ஆயிருது. புகையெல்லாம் விளக்கிட்டு இடத்துக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது ஒரு ஐஸ் கட்டி வந்து தடுத்து இருக்கு. யாருன்னு பார்த்தா அவுபிங். இந்த நேரத்துக்கு அவுபிங் தாமரைக்குள்ள இருக்கணும், ஆனா வெளியே வந்ததால அவனுக்கு அந்த உடல் கிடைக்காம போயிருச்சு. அதே சமயத்துல அவுபிங்கோட அப்பாக்கு இவன் உயிரோட இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு வந்திருக்கு. அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு டனலை விட்டு வெளியே வந்து பாக்குறாரு. அவுபிங்குமே அங்க உயிரோட இருக்கான், ஆனா ரொம்பவே மயக்க நிலையில இருக்கான். கீழே விழுக போற நேரத்துல கரெக்டா கேட்ச் பண்ணிடும். நீங்க கொடுத்த மிஷினை என்னால ஒழுங்கா முடிக்க முடியல அப்படின்னு அவுபிங் கண்ணை கசக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல நெசா ரொம்ப நேரமா தாமரைக்குள்ள இருந்தனால அவனுக்கு அவனோட முழு உடல் கிடைச்சு. வெளியே வந்து அவுபிங்கோட நிலைமையை பார்த்ததும் இவனால தாங்க முடியல. யோ மாஸ்டர் ஏதாவது பண்ணியா அப்படின்னு கேட்டா ஒன்னும் பண்ண முடியாது. தூசி துரும்பு கூட படக்கூடாத நேரத்துல இவ்வளவு பெரிய இடிய படைச்சுனா என்ன ஆகுது? இப்போ அவுபிங் இறந்து அவனோட ஆன்மா வெளியே வருது. இந்த நேரத்துல நெசா யோ மலை மாடுமா நிக்காம ஏதாவது மந்திரத்தை போடியான்னு சொல்றான். அப்போ குண்டனுக்கு ஒரு ஐடியா, நீங்க 2
பேரும் வேணா உடலை ஷேர் பண்ணிக்கோங்களேன். இதை கேட்கிற நெசாக்குமே இந்த ஐடியா பிடிச்சிருக்கு. அவுபிங் நெசாவோட உடம்புக்குள்ள போறான். இப்ப 2 பேருமே ஒரே உடல்ல இருக்கானுங்க. நெசாவையும் குண்டு பயலையும் யூசோ பேலஸுக்கு வழி அனுப்பி வைக்கிறதுக்காக ஊரே ஒண்ணு கொடுத்து போற வழியில பசிச்சா சாப்பிடறதுக்கு உனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு நெசாவோட அம்மா ஒரு மூட்டை கொடுக்குறாங்க. சமத்த பிள்ளையா இருக்கணும், அம்மாக்கு ஒரு ஹக்குடு மா சங்கட்டப்படுத்துறீங்களேன்னு சொல்லி உதாசீனப்படுத்திட்டு போறான் பிளடி ராஸ்கல். இப்போ நெசாவும் அந்த குண்டனும் பன்னி மேல சவாரி செஞ்சு அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. போற வழியில உங்க அம்மா கிட்ட ஏன் அப்படி நடந்துகிட்டேன்னு குண்டன் கேட்கிறான். அப்புறம் கட்டி பிடிக்க சொல்லி கிரிஞ்சு பண்ணி என்ன எம்பாரஸ் மூமெண்ட்டுக்கு தள்ளி விடுறாங்க. என்னப்பா பேசுற நீ? எவ்ரிதிங் இஸ் கிரிஞ்ச் அன்டில் சுவர்டான்ங்கிறது இன்னும் புரியல தம்பி. பறந்துகிட்டு இருக்கும்போது குண்டனுக்கு ஒரு படையலே நடக்குது. நல்லா அடிச்சு ஊண்டி பெருந்தினியா தின்னுகிட்டு இருப்பான். பொதுவா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசுவாங்க, இவன் சாப்பிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். தெரிக்குது சோறு மூஞ்சில. அவுபிங் எப்படி நெசாவோட உடம்ப கண்ட்ரோல் எடுத்துக்கணுங்கிறத குண்டே சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஆனா நம்ம பையனால கண்ட்ரோல்னு இல்ல, கால் எடுத்து கூட வைக்க முடியல, பேலன்ஸே கிடையாது. இது ஒரு ஐடியா பண்ணும் அப்படின்ட்டு ஒரு தூக்க மாத்திரை எடுக்கிறான். இதை நீ போட்டாக்கா கொஞ்ச நேரத்துக்கு ஒன்னால தூங்க முடியும். அந்த நேரத்தை பயன்படுத்தி அவுபிங் அவனோட உடம்ப கண்ட்ரோல் எடுத்துக்குவான். ஆனா இது ஒரு நேரத்துக்கு ஒண்ணுதான் சாப்பிடணும்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பள்ளி முட்டையை லொடுக்கு முழுங்குற மாதிரி முக்காவாசி முழுங்கிட்டான். இவங்க நினைச்ச மாதிரி நெசாவோட உடம்புக்கு அவுபிங் அட்டெண்டன்ஸ் போட்டான். சரி உன் வித்தையை காட்டுன்னு சண்டைக்கு சவால் விடுறான் குண்டே. அப்படியே அகட்டு மாஸ்டர்னு பவ்யமா சொல்றான். சரி அடிக்க மாட்டான் நினைச்சா பாரபட்சமே பார்க்காம குண்டே மூஞ்சில பொக்குன்னு குத்தி மூக்குல சாஸ் வடியுது. குண்டனும் அவுபிங்கும் சேர்ந்து குலான் மலைக்கு போறானுங்க. அதை தாண்டி தான் யூசோன்ற பேலஸ் இருக்கு. போற வழியில டீமன் ஹண்டர்ஸ் சொல்லக்கூடிய படைத்தளபதிகள் இருக்கானுங்க. இவங்களோட வேலை என்னன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா டீமன்ஸையும் அடைச்சு வச்சு இந்த உலகத்தை அமைதிப்படுத்துறதாமா. பன்னிக்கு 5th கியரை போட்டு யூசோ பேலஸ்க்கு வந்து சேர்ந்தாச்சு. அங்க இருக்கிற ஒரு மாஸ்டரோட பேர் தான் ஹூலியாங். இவன் வேற யாரும் இல்ல, நம்ம குண்டனோட கூட பிறந்தான். இவன் பேர் தான் நெசாவா? சரி, உன்னோட மாஸ்டரோட பேருக்கு எந்த பாதிப்பு ஏற்படாம நல்லபடியா விளையாட என்னோட வாழ்த்துக்கள். அந்த நேரத்துல உள்ள இருந்த நெசா வெளியே வந்துட்டான். நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தான் போல. வெளியே வந்தது வீட்டுல இருக்கிற மாதிரி எப்பயும் போல பேண்டை கழட்டி உச்சா போனான். இதை பார்த்த குண்டன் பதறான். இது யூசு பேலஸ்டா, சுசு பேலஸ் இல்ல. அவனுக்கு நம்மளோட பாத்ரூம் எங்க இருக்குன்னு காட்டுங்கன்னு பக்கத்துல இந்த ஒரு தேவதையை கூட அமைச்சு வைக்கிறாரு. போற வழியில சென்டர் ஃபிஷ்ஷை போட்ட மாதிரி பேசிக்கிட்டே வந்தான். அந்த அம்மாக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஏமா எவ்வளவு நேரம் அடங்கிட்டு இருக்குது, சீக்கிரம் அந்த இடத்த காட்டுங்கன்னு சொல்லும் போதே தெரியாதனமா ட்ரெஸ்ஸை மிதிச்சிடறான். 2 கிழிஞ்சிருச்சு. சத்தியமா நான் வேணும்னு பண்ணல, நான் போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரேன், நீயே போய்க்க, ஸ்ட்ரைட்டா போய் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவனுமே குத்துமைப்பா இடத்துக்கு போயிடுறான். அங்க போனா பச்சை கலர் டப்பா இருக்கு. எட்டி பாக்குறான், அதையும் தண்ணி தான் இருக்கு. சரி நாமளும் தண்ணியை கலந்துடலான்னு அவனா அடிச்சுட்டு வந்துட்டான். அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா சபை நிறைஞ்சிருக்கு. நீங்க யூசோ பேலஸ்க்கு வந்திருக்கீங்க, சோ எங்களோட விசேஷமான பொருட்கள்லாம் நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு ஹூலியாங் சொல்றாரு. இவனும் உட்காடுறான். முத தண்ணியை கொடுக்குறாங்க. தண்ணியை குடிக்கிறான். குடிக்கும் போது கொஞ்சம் சற்றே ஒரு நபர் விலகிறாப்ல. தள்ளி பார்த்தா இவன் உச்சாச்சான் பாத்தீங்களா, அந்த டபுளும் தண்ணியை முக்குறானுங்க. ஒரு செகண்ட் நிசப்தம். பொழிச்சுன்னு துப்புனா பாருங்க அந்த தேவதை மேல. டமால்னு மண்டை மேலேயே கொட்டு வைக்கிறாங்க உன்னை. ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க? சாரி, இவன் பண்ணதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவன் குடிக்கிறான். நெசா காது பக்கத்துல போயிட்டு அதுல என் உச்சா கலந்துருக்கு. இவன் பொழிச்சுன்னு துப்புறான் பாரு அவன் மேலேயே. பாவம் அந்த புள்ள மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாரி யுவரானர், எங்க 2 பேருக்கு வயிறு சரியில்லை அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. போனதுமே இவரு, எனக்கு தெரியல, இந்த வருஷம் இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. இருக்கும் வெள்ளைக்காரன் கடந்த 6 மணி நேரமா சண்டை பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல நெசாவோட அப்பா வந்து, நடந்த போர்ல எங்களோட படை வீரர்கள் நிறைய பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா எங்களோட டாக்டர்ஸ் வெளியே போயிட்டு அதுக்கான மருந்து மாத்திரைகளை வாங்கிட்டு வருவாங்க. நல்லதை சொல்றீங்க, அதை யார்கிட்ட சொல்லணுன்ற விவசாய வேணாம். அவன் முடியாதுன்றான். சொன்னா புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு இப்ப மருத்துவம் கொடுக்கணும், அவங்க இறந்து போயிருவாங்க. உங்களை கெஞ்சி கேட்கிறேன், கொஞ்சமாவது கருணை காட்டுங்க. அவன் மூஞ்சியை காட்ட மாட்டான். அந்த நேரத்துல அரக்க காவலாளிகள் வந்து, இந்த பைபிளைய கடற்கரை ஓரமா பார்த்தோம், உங்களுக்கு தெரியும்ன்றா என்னன்னு கேளுங்க அப்படின்னு ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. அண்ணான்னு உறவு கொண்டாடிட்டு தன்னோட உருவத்தை ஒரு புலியா மாத்திக்கிறான். அப்பதான் புரியுது இவன் ஒரு டீமன். இவனை பார்த்த விலங்கரனுமே தம்பி அப்படிங்கிறான். அப்ப இவனும் ஒரு டீமன் தான். இங்க என்ன பண்ற அப்படின்னு அவங்க கிட்ட கேட்க, அப்பாதான் அவனை கண்டுபிடிக்க சொன்னாரு. என்கிட்ட தான் நீ கொடுத்த காம்பஸ் இருக்கே, அது மூலமா தான் அவனை கண்டுபிடிச்சேன். நான் என்னோட திறமைகளை வளர்த்துக்கிட்டா நீ என்ன யூசு பேலஸ் கூட்டிட்டு போறேன்னு சொன்ன, ஞாபகம் இருக்கா? இங்க பாருங்க, என்னால இப்ப மனுஷனா கூட மாற முடியும். நான் ரொம்ப வருஷமா இதுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன். என்ன இப்ப யூசோ பேலஸ் கூட்டிட்டு போறீங்களா? இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க வில்லன்காரன் உறைஞ்சு போய் நிக்கிறான். ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? சுத்தி நிக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் உங்க ஆளுங்களா? இப்படி கேட்டது வில்லனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இவங்க எல்லாம் என்னோட ஆளுங்கன்னு சொல்றதுக்கு வாயும் வரமாட்டேங்குது. அவர் எங்களை காப்பாத்த வந்திருக்காருன்னு ஒரு குரல் கேக்குது. இந்த ஜங்டாக் பாஸை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். இதை கேட்டு அந்த சின்ன பையன், பா என் அண்ணன் ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறான். யூசு பேலஸ் போறதுக்கு நீ இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்கணும்னு சொல்லி அவன் அங்க இருந்து அமுச்சு வச்சிடறாரு. போகும்போது கூட நீங்க கண்டிப்பா 12வது லெவல் கடவுளா மாறுவீங்க, அது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போறான். அந்த சின்ன பையன் போனதும் என்ன எதுக்காக காப்பாத்தின அப்படின்னு நெசாவோட அப்பா கிட்ட கேட்கறான். நான் ஒன்ன காப்பாத்தல, அந்த சின்ன பையன் மேல மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கான், அதை நான் ஏமாத்தக்கூடாதுன்னு பார்த்தேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. போகாத நில்லு, உனக்கு என்ன மருந்து வேணும்னு சொல்லி என் ஆளுங்களை விட்டு நான் வாங்கி வைக்கிறேன்றான்.
இப்ப அந்த வில்லன் கிட்ட ஒரு கணிசமான அன்பை பார்க்க முடியுது. போட்டி ஆரம்பிக்குது. பீவர்னு சொல்லக்கூடிய நீர்நாய்கள் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு காட்டணும். இதுக்கு ஜட்ஜா டீமன் ஹண்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. நம்ம நெசா வானத்துல இருந்து சூப்பர் ஹீரோ லேண்டிங் கொடுத்து நான் தான் உங்க ஒப்பாண்டா நல்ல முத்து பேரண்டான்னு வசனம் பேச ஒருத்தனும் கண்டுக்கல. பெருத்த அவமானம். அங்க சாப்பிடுற ஒரு நீர்நாயோட கொட்டாங்குச்சியை தள்ளி விட்டான். அது வெறியில கத்த ஆரம்பிச்சிருச்சு. இது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு மீம் ரெஃபரன்ஸ் தான் எடுத்து போட்டிருக்கானுங்க. அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவன் இருப்பான். அவன் வந்துட்டு, தம்பி இது எங்களோட கோட்டை, எப்படியோ நீ உள்ள வந்துட்டா நான் திரும்பி போக மாட்டேன், இப்படி எல்லாம் பஞ்சு டைலாக் பேசிட்டு இருக்க. அவன் ஒரு மாத்திரையை போட்டு நெசாவா இருந்த இப்ப அவுபிங்கா மாறிட்டான். 7ஆம் அறிவு படத்துல வர மாதிரி கைய கால ஆட்டி மந்திரத்தை காட்டுறான். இதை பார்த்து அடிக்க வந்த தலைவன் தந்திரமா அவன் அடியால அமுச்சு விட்டான். அந்த அடியாலோ, தம்பி நீ எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் அண்ணங்கிட்ட இது செல்லாதுப்பா அப்படின்னு பயந்துகிட்டே வந்துட்டு இருக்கான். இந்த நேரத்துல நெசாவோட தூக்க மாத்திரையோட எஃபெக்ட் குறைஞ்சு போச்சு. இன்னும் 2-3 எடுத்து போடலான்னு பார்க்க அடிக்க வந்தவன் கட்டை எடுத்து மண்டை மேலே மட்டார்னு கொடுத்துட்டான். அவன் கையில வச்சு இந்த குப்பி பக்கத்துல இந்த பாத்திரத்துல விழுந்துருச்சு. இவன் அடி வாங்கினதை பார்த்துட்டு இருந்த டீமன் ஹண்டர் அவன் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான், அவனை போய் நிறுத்தலாம் அப்படின்னு சொல்றான். பக்கத்துல இருந்து நம்ம குண்டன் தான், அவன் எம்ஜிஆர் மாதிரி 3 அடி வாங்கி தான் திருப்பி அடிப்பான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். அப்படியே தள்ளாடிக்கிட்டே பாத்திரத்துக்குள்ள தலையை விட்டு பாக்குறான். அந்த தூக்க மாத்திரை அந்த குழம்புல கரைஞ்சிருச்சு. குழம்பா சூப்பா ஏதோ ஒரு அளவு. அந்த சூப் அப்படியே மடக்குன்னு குடிச்சிடுறான். இவன் ரொம்ப வீக்குன்னு நினைச்சிட்டு இப்போ தலைவன் அடிக்க வரான். ஆனா அவனுக்கு தான் தெரியாது இப்ப இருக்கிறது அவுபிங்னு. அச்சு பறக்க விட்டான். அந்த தலைவனை தரையிலே இருக்க உள்ள ஆகாயத்திலே பறக்க விட்டு அடிக்கிறான். என்ன ஒரு கொடுமை, இப்ப அவனுக்கு கொமட்டிட்டு வாந்தி வருது. குடிச்ச மருந்தை எல்லாம் கொப்பளிச்சுட்டு நெசா இப்ப வெளியே வந்துடுறான். நெசானால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப இவன் பவர்ஸை யூஸ் பண்ணா கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால கம்முன்னு அடி வாங்கிட்டு இருக்கான். இதான் சாக்குன்னு அல்லு சில்லு எல்லாம் போட்டு அடி அடிக்குது. ஒரு கட்டத்தில் நெசாவை அடிச்சு மயக்கம் போட விட்டுறானுங்க. இங்கதான் அவங்க பண்ண பெரிய தப்பு. மயக்கம் அடைஞ்சதால இப்ப நெசா உடம்ப அவுபிங் டேக் ஓவர் பண்றான். சொல்லவா வேணும், அந்த பீவர்ஸோட கூட்டத்தையே அடிச்சு பிரிச்சு மெஞ்சிடுறான். அவ்வளவுதான், முதல் போட்டியில் வெற்றி. அடுத்த சீன்ல எல்லாரும் ஊர்வலம் வந்துட்டு இருக்காங்க. மக்கள் அதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கூட்டத்துல 2-3 பேரு, ஆமா அது யாரு, இவர்தான் நெசாவா, ஆமா இவர் உடம்புக்குள்ளதான் தெய்வமுத்தி இருக்குன்னு சொல்றான். கூட்டத்துல 2 நல்ல வாயை தான் 4 நாரவாய் இருக்குதான் செய்யும். இன்னும் 2 பேரு மூஞ்சிய பாரு, ரக்கூன் மாதிரி இல்ல, அதுவும் சாதா ரக்கூன் இல்ல, பேய் ரக்கூன் அப்படின்னு கலாய்க்கிறாங்க. நேசாக்கி இது காதுல கேட்டுச்சு. கொய்யால வரண்டாடே அப்படின்னு பக்கத்துல இருந்து ஒரு தூண் மாதிரி குட்டி தூண் மாதிரி இருக்கும். அதை பிச்சுட்டு எங்க திருவாயை இப்ப தர அப்படின்னு அவங்கிட்ட சண்டை கேட்டிக்கிட்டு இருக்கான். நல்ல வேலை விட்டு அடிச்சிருப்பான். குண்டு வந்து தடுத்தனால மிஸ் ஆயிடுச்சு, இல்லனா எகிரி இருக்கும் பல்லு. நைட்டு மலை மேல ஒரு மீட்டிங் நடக்க போகுது. அதுவும் ஏன்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நட்சத்திரங்கள் எல்லாம் நேர்கோள்ல இருக்கும். அந்த சமயத்துல தான் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க போல. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல மொத்தம் 12 லெவல்ஸ்க்கான கடவுள்கள் இருப்பாங்க. இந்த இடத்துல எதுக்கு எங்களை கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு யூசர் கிட்ட குண்டன் கேட்கிறான். எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல, நான் வெளியே போகிறேன்னு சொல்லும் போது, இல்ல அந்த 12வது கடவுளா உன்னை நான் நியமிக்கிறேன்னு சொல்றாரு. வீட்டுல சொந்தக்காரங்க வந்து கையில காசு கொடுத்தா வேணான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி தான். இல்ல வேணாம் எனக்கு எதுக்கு இது அப்படின்றான். இல்ல நீயும் ரொம்ப உழைச்சிட்ட, எனக்கு புரியுது, நீ என் மேல பாஸ் அதிகமா வச்சிருக்க, அதுக்கு நீ இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் அவுட் வந்தா உட்காந்துருக்கு நாய். பக்கத்துல நெசா பார்த்து கேட்கறான், யோ உனக்கு வெக்கமே இல்லையா? கொஞ்ச நேரத்துல 12 லெவல்ஸ்க்கான கடவுள்களும் அங்க வந்துடுறாங்க. யூசோ பேச ஆரம்பிக்கிறாரு. இன்னும் கொஞ்ச காலத்துல கடவுளுக்கு நடுவுல சண்டை ஏற்படும் போது இந்த 9000 முத்துக்களை பயன்படுத்தினீங்கன்னா வெற்றி நிச்சயம். ஆமா இதை எப்படி தயாரிச்சீங்கன்னு ஒரு கடவுள் கேட்கும்போது, பல நூற்றாண்டா கஷ்டப்பட்டு என்னோட சக்திகளை பயன்படுத்தி தயாரிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்கிற எல்லா கடவுள்களும் நாங்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம்னு சொல்றாங்க. இந்த சமயத்துல அங்க இருக்கிற 2 கடவுள் நான் நெசா கிட்ட பேச ஆசைப்படுறேன்னு சொல்லும் போது என்ன இதுன்னு தெரியல, நெசா அப்படியே கீழே ஓடி போயிட்டான். என்னதான் என் உடம்புக்குள்ள தெய்வமுத்து இருக்குன்னு ஒரு பொய்யை போட்டாலும் அவங்க என்ன பார்த்தா ஒரு அரக்கன் நினைச்சிருப்பாங்க. கண்டிப்பா கிடையாதுன்னு அவுபிங் சொல்றான். என்னதான் உனக்கு ரக்குனோட கண்ணு, பன்னியோட மூக்கு, ஓட்டப்பல்லு பார்க்க விகாரமா இருந்தாலும் உனக்கு நீ அழகுதான் இப்படி சொல்லி முடிச்சதும் எத்தனை நாள் வன்மோ உள்ளே வச்சிட்டு இருந்தியா? 2ஆம் போட்டி ஆரம்பிக்குது. இந்த இடத்துல ஒரு பெரியவர் எல்லாருக்கும் ஒத்த கால் சூறணும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. பாவம் எல்லாரும் கஷ்டப்பட்டு தட்டு தடி மாதிரி நிக்கிறானுங்க. அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுத்த நம்ம ஹீரோ எப்பயும் போல நான் தாங்க ஒப்பண்டா நல்ல முத்து பேரண்டா மாதிரி வசனம் பேசி டமால்னு ஒத்த கால நின்ட்டான். அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆச்சரியம். மாஸ்டரோ ப்ரோ பெர்ஃபெக்ட்டா நின்ட்டப்பா, எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. இந்த பைப்ல நம்ம அடிக்க தான் வந்திருக்காங்க கூட தெரியாம கை தட்ட சொல்றா பாத்தீங்களா? அந்த மனசு இருக்குதே, அவசரப்பட்டு பாராட்டி போட்டீங்களா? நான் உங்களை அடிச்சு போட்டு 2வது போட்டுல ஜெயிக்கலான்னு வந்திருக்கேன். தம்பி வந்த வழியை பார்த்து போயிரு, நொந்து போயிடாத அப்படின்னு ஒரு வார்னிங் பண்றாப்ல. இந்த ஆளுக்கு 3 மாத்திரை போதும் அப்படின்னு வாயில போட்டு கடக்குன்னு முனிக்கிறான். இப்போ அவுபிங்கோட என்ட்ரி. ஐயா என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு பக்குவமா சொல்றான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய மனுஷன் மட்டும் மரியாதை இல்லாம தஃப்டாமலே அடிக்கிறான். அந்த ஆளு சும்மா இல்ல, சாட்டை எடுத்து நல்லா வல்லு அடிக்கிறாப்ல. என்ன நெசா மேலதான் படல, அந்த மூங்கில் மரத்து மேல அங்கிட்டும் இங்கிட்டும் தவி வித்த காட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அந்த மாஸ்டரோட சாட்டையை உருவிட்டு அந்த ஆள் பாவம் வாய் மேலே மிதிக்கிறான். அடியில் அடிக்க வேண்டிய ஒரு தருணம் ஜஸ்ட் மிஸ்ட் தாடையில விழுந்துருச்சு. அந்த மாஸ்டர் இப்பதான் உண்மையிலேயே அவரோட பவரை காட்டுறாரு. அவருக்கு இருக்கிறதோ மின்னல் சக்தி. சோ அதனால
கையால டக்கு டக்கு டக்குன்னு வேகமா மறைஞ்சு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. நெசா அப்படியே அவரை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறான். இப்ப 2 பேருக்குமே உள்ள ஃபைட் நடக்குது. ஆனா என்ன ஒரு கோரமான சம்பவம்னா, அந்த ஆளுக்கு தண்ணிக்குள்ள தான் பவர் அதிகமா ஒர்க் ஆகும். அந்த ஆள் மின்னல் சக்தி உடையவன். கரண்ட் தண்ணியில வேகமா ஊடுருவும். அதனால அந்த ஆளை பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அவுபிங் தந்திரமா டாக்டிஸ் பண்ணி யோசிச்சுட்டு அந்த தண்ணீரை ஐஸா மாத்திடுறான். வெளியே வந்து அவரு, பரவாயில்ல, நான் நினைச்சதை விடவே பயங்கரமா இருக்கு அப்படின்றாரு. கையில ஒரு மந்திரத்தை எழுதி ஹியூமா பாபே பேபிஸா அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான மந்திரத்தை எழுதி விட்டாரு. அது வானத்துக்கு போய் ஒரு மலையை கொண்டு வந்துருச்சு. அந்த நேரம் காட்டு பகுதியில நடந்து வந்த வில்லனோட தம்பி இந்த மந்திரத்தை பாக்குறான். அப்பா அப்படின்னு சொல்லி தன்னோட உருவத்தை புலியா மாத்திக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கான். இந்த ஜியாபோக்கு இவர் அப்பானா நம்ம வில்லனுக்கும் இவன் தான் அப்பா. மழை பெஞ்சா மாஸ்டருக்கு நிறைய சக்திகள் வர ஆரம்பிக்கும். நெசானால இவரை சமாளிக்கவே முடியல. ஒரு கட்டத்துல வானத்துக்கு மேல கூட்டிட்டு போய் மின்னல் சக்தி மூலமா கையில ஒரு கத்தியை உருவாக்கி அதை வச்சு நெசாவை அழிக்க பார்த்தாரு. அந்த நேரத்துல அவுபிங் அவனோட கையை உரைய வைக்கிறான். இதை பார்த்து அவரை யோசிக்காம அவரோட கையை வெட்டிடுறாரு. இப்ப அந்த மந்திரம் மறைஞ்சு போய் மேல இருக்கிற கருமேக்கெல்லாம் காணா போயிடுது. அந்த இடத்துக்கு டீமன் ஹண்டர்ஸ் வந்துடுறாங்க. இதை பார்த்த மாஸ்டர் உங்க ஆயுதங்களை கீழே போடுங்கன்னு அவரோட பயிற்சி பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு. யூசுப் பேலஸ்க்கு போறது ஒண்ணு தப்பு கிடையாது, நாம அவங்க கூட போயிடலான்னு சரண்டர் ஆயிடுறாரு. இவங்க எல்லாத்தையும் சிறப்பிடிக்கிற அந்த நேரத்துல ஜியாபோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். நடந்த எந்த விஷயமே தெரியாம டீமன் ஹண்டர்ஸ் அடிச்சு போடுறான். இப்ப அவன் அப்பாவோட வெட்டுப்பட்ட கையை பாக்குறான். அது நெசா கிட்ட இருக்கு. அவனை கொல்றதுக்காக ஓடும்போது தடுக்கிறதுக்கு எக்கச்சக்க டீமன் ஹண்டர்ஸ் வராங்க. பாக்குறதுக்கு தான் இவன் சின்ன பையமா இருக்கான். 2-3 பேரை கடிச்சு கொதறிட்டான். இவனை இதுக்கு மேல விட்டா நமக்கு தான் ஆபத்துன்னு டீமன் ஹண்டரோட கேட்டு ஒரு அம்பை எடுத்து வர்றான். ஜியாபோட அப்பா தடுத்து அந்த அம்பை அவர் வாங்கிறாரு. இதனால அவருக்கு ரொம்பவே காயம் ஏற்பட்டுருது. டீமன் ஹண்டர் இதெல்லாம் பொருட்படுத்தாம இன்னொரு அம்பை எடுக்கிறான். இந்த சமயம் மாஸ்டருக்கு புரிஞ்சு போச்சு, இங்கேயே இருந்தோட கண்டிப்பா இறந்து போயிடுவோன்னு அந்த இடத்தை உடைச்சு உள்ள இருக்கிற தண்ணியை பயன்படுத்தி அவர் மின்னல் சக்தினால அந்த இடத்துல இருந்து தண்ணி மூலமா வேகமா போயிட்டு இருக்காரு. ஆனா இப்போ டீமன் ஹண்டர் அவனுக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான கைகளை வர வச்சு மொத்த அம்பையுமே அவர் மேல பயன்படுத்துறான். என்னதான் அவர் வேகமா போனாலும் கடைசியில அவர் மேல அம்பு பட்டு விழுந்துடுறாரு. நீயாவது இங்க இருந்து தப்பிச்சு போன்னு ஜியாபா கிட்ட சொல்றாரு. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சிரித்தியா மாதிரி அங்க தப்பிச்சு போயிட்டான். அவ ஓடுறத டீமன் ஹண்டர் பாத்துட்டான். அம்பை எய்ம் பண்ணி அட்டாக் பண்ணும்போது அங்க தடுக்க நெசா நிக்கிறான். அவன் அப்பாக்காக தான் அதெல்லாம் பண்ணான். நீ இருந்தாலும் எல்லையை மீறி போற. இந்த பக்கம் நெசாவோட அப்பா கேட்ட மாதிரி வில்லன் அவர் கேட்ட மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுத்துட்டான். அதுக்கு நன்றி உணர்வா அவங்களுமே சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த நேரத்துல காவலாளிகள் ஜியாபோவை கூட்டிட்டு வராங்க. ரொம்பவே காயப்பட்டிருக்கான். உனக்கு என்ன ஆச்சுன்னு வில்லன்காரன் கேட்கும்போது நிறைய கடவுள்கள் நம்ம ஆட்களை கைது பண்ணாங்க. நம்ம அப்பாவோட கையுமே வெட்டிட்டாங்க. அந்த கை நெசா கிட்ட தான் இருந்துச்சு. இத சொல்லிட்டு புகையா மாதிரி காத்தோட காத்தா மறைஞ்சிட்டான். இறந்து போயிட்டான். இதுக்கப்புறம் இந்த படம் ஜாலியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். கடந்த 2 போட்டியில ஜெயிச்சதால 3வது போட்டி என்னன்னு கேட்கறதுக்காக யூசோ பேலஸ்க்கு வராங்க. அங்க இருக்கிற டீமன் ஹண்டர் நீ ஓய்வு எடுத்துக்கோ, இன்னும் 2 நாள் கழிச்சு அந்த வேலையை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ரெஸ்ட் எல்லாம் சின்ன பையன் தான் எடுப்பான், அடுத்த போட்டி நான் சொல்லுங்கன்றான். சரி ஓ இஷ்டம். இப்ப நீ ஒரு மலை இறக்கி அழிக்க வேண்டியது இருக்கும். அவளோட பேரு சிஜி அப்படின்னு சொல்லும் போது தூரத்துல ஒரு சத்தம் கேக்குது. ஏதோ ஒரு காவலாளி அதான் நம்ம குண்டனை பார்க்க யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்றான். நெசாவோட வீட்டு வாட்ச்மேன்ஸ் மாதிரி இருப்பாங்க, பச்சை கலர் குழாய் மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்க தான். அவங்க 2 பேரும் தட்டு மாதிரி நடக்க முடியாம வந்தாங்க. நம்மளோட சென்டாங் பாஸ்க்கு என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி அங்க கட் பண்ணா அந்த நகரமே தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. பாவம் அப்பாவி மக்கள் எல்லாம் எரிஞ்ச அந்த உடல் அப்படியே இருக்கு. நெசா அந்த ஊருக்குள்ள போயிட்டு அம்மா அப்பா எங்க இருக்கீங்க அப்படின்னு அழுதுகிட்டே ஊர் முழுக்க தேடுறான். கடைசியில அவங்க அம்மாவோட தலைக்கவசம் கீழே கிடந்துச்சு. அதை பார்த்து அவன் தன்னோட அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிட்டாங்களேன்னு பயப்படுறான். பக்கத்திலேயே ஒரு டிராகனோட கீழே இருந்துச்சு. இதை பார்த்த ஹண்டர் இது கண்டிப்பா அவங்களோட வேலையா தான் இருக்குன்னு சொல்றான். யாரோட வேலை? கிங் ஆஃப் த டிராகன்ஸ். அவரோட தங்கச்சிக்கு தான் டெலிபோர்ட் பவர் இருக்கு. அது மூலமா அவங்க இங்க வந்து இந்த நகரத்தை அழிச்சிருக்கலாம்னு சொல்றான். அதை கேட்ட ஹூலியாங் இந்த டிராகன்ஸ் முத அழிக்கணும், சொர்க்கத்தோட கடவுள் கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்றாரு. இந்த பக்கம் நெசா கோரமான கோபத்தோட அங்க இருந்து கிளம்புறான். அந்த டிராகன் அழிக்கிறதுக்கு இல்ல, 3வது போட்டியான மலை அறிக்கை அழிக்கிறதுக்கு. பறந்துகிட்டு இருக்கும்போது நெசா உடம்புக்குள்ள இருக்கிற அவுபிங் வெளியே வந்து நான் சொல்றதை கேளு, எங்க அப்பா அப்படி பண்ணிருக்க மாட்டாருன்னு சொல்றான். இதை கேட்டு நெசா உன்னோட உடம்பு கிடைக்கும் நான் சத்தியம் பண்ணிருக்கேன், அதை நான் மீற மாட்டேன். ஆனா கிடைச்சதும் உங்க அப்பாவோட சாவு என் கையில தான், இதுல நீ தலையிடக்கூடாது. கடுமையான கோவத்தோட மலையறைக்கு அழிக்கிறதுக்காக நெசா போய்கிட்டு இருக்கான். இந்த தடவை இன்ட்ரோலாம் கிடையாது, அடிக்கிற அடியில மலையறைக்கு கல்லா மாதிரி உடஞ்சு போயிட்டான். இப்போ நெசா 3வது போட்டியிலும் ஜெயிச்சிட்டான். அந்த இடத்தை விட்டு வெளியே போகும்போது இப்பதான் மலையறைக்கு உண்மையான சுயரூபத்தையே காட்டுறான். இப்போ அந்த மொத்த மலையுமே அவளோட உடலா மாறிடுச்சு. அங்க இருந்து எப்படியோ தப்பிக்க ட்ரை பண்றான். இருந்தாலும் அவ்வளவு பெரிய கையை வச்சு நெசாவை அழிக்க பாக்குறான். இந்த இடத்துல அவுபிங்கும் கிடையாது, இவன் டீமனா அப்படின்னு சந்தேகப்படுறதுக்கு டீமன் ஹண்டர்ஸும் கிடையாது. இதனாலேயே அவனோட நெருப்பு சக்தியை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய தீ ஜுவாலையை உருவாக்கி அந்த மலையாக்கிய மொத்தமா அழிச்சிட்டான். இப்ப அந்த இடத்துக்கு குண்டனும் டீமன் ஹண்டரும் வராங்க. நெசா அவனோட முழு பவரை யூஸ் பண்ணதால இப்ப அவன் உடம்புக்கு விரிசலா இருக்கு. நெசா அவனோட தீய சக்தியை பயன்படுத்தினதுனால இப்ப ஹண்டரால அந்த விஷயத்தை உணர முடியுது. நெசாவோட சக்தி நீர் தானே, இப்ப என்ன நெருப்பு வருதுன்னு சந்தேகப்படுறான். அந்த நேரத்துல குண்டன் குறுக்கால வந்து அவன் உடம்புக்குள்ள 2 வகையான முத்து இருக்கு, நீர் நெருப்பு. அவன் எந்த பவரை எப்ப வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மண்டையை கழுவிடலாம். அது மட்டும் இல்லாம என்னால அரக்க சக்திகளை உணர முடியுது அப்படின்னு ஹண்டர் சொன்னா அதுக்கு காரணம் இந்த மலையறைக்கு தான். இவன்
இன்னும் சாகல பாரு. அவளை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கான். இப்போ யூசுப் பேலஸ்க்கு எல்லாரும் போயிட்டாங்க. ஹூலியாங் கிட்ட அந்த மந்திர தண்ணியை வாங்கணும், அது மூலமா அவுபிங்க காப்பாத்தணும், அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை கொல்லணும். இதுதான் நெசாவோட பிளானா இருந்துச்சு. ஹூலியாங் மந்திரத்தை போட்டு 2 பேரும் தண்ணிக்குள்ள போறாங்க. ஆனா தண்ணி இல்ல, மந்திர உலகம். அங்க எக்கச்சக்கமான மந்திரங்கள் கொட்டி கிடக்குது. இதுல உனக்கு எது வேணும்னு கேட்கும்போது எக்ஸலேட் ரெப்பாரோ வேணுங்கிறான். மந்திர தண்ணி. யூசுப் பேலஸ்ல இருந்து வெளியே வந்த ஹூலியாங் தீச்சட்டி ஒன்னு எடுத்தாரு. இதுல அந்த டிராகன்ஸ் எல்லாரையும் அடைச்சு அவங்கள உருத்தறியாம அழிச்சிடலாம்னு சொல்றாரு. நெசாவும் அதுக்கு ஒத்துக்கிறான். இந்த பக்கம் பார்த்தோம்னா அவுபிங்கோட உடலை மீட்டெடுக்கிறதுக்கு அழுகி போன தாமரை மேல மந்திர தண்ணியை ஊத்துறாங்க. இப்போ அது உருமாறதுக்கு உரியதா இருக்கு. உனக்கு நான் பண்ண வாக்க நிறைவேற்றிட்டேன், இதுக்கப்புறமும் என்ன நீ தடுக்க முயற்சி பண்ணலாம், ஆனா உனக்கு நான் எதிரி இருக்கிறத நீ விரும்ப மாட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிட்டான். இம்புட்டு சொல்லியும் அவுபிங் கேட்கல. அவனை ஃபாலோ பண்ண பாக்குறான். அந்த சமயத்துல குண்டை அவனை கட்டி போட்டு உன்னை உருமாத்தாம நான் இங்க இருந்து அனுப்ப மாட்டேன், இது நான் அவனுக்கு பண்ண சத்தியம் அப்படின்னு சொல்றான். இவங்க பேசிக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல அழிஞ்சு போன நகரத்துல இருந்து ஒரு மான்ஸ்டர் எட்டி பாக்குது. யாருன்னு பார்த்தாக்கா தவக்கால வாங்க. இவனோட எச்சி பட்டா எல்லாரும் கல்லா மாறிடுவாங்கல்ல, அந்த மான்ஸ்டர் தான். கிங் ஆஃப் தி டிராகன் சிறப்பட்டிருக்க அந்த கடலோட மையத்துல தண்ணி விலகுது. என்னடான்னு அந்த ராஜா வெளியே வந்து பாக்குறாரு. மாஸ்டர் ஹூலியாங்கும் அவரோட மொத்த படையுமே அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. நீ சென்டாங் பாஸ் அழிச்சதுக்கு உன்னை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு ஹூலியாங் சொல்ல அந்த கிங் ஆஃப் தி டிராகன் எதுவுமே தெரியாம பாக்குறான். அதே சமயத்துல ஆகாயத்துல இருந்து இவர் கொண்டு வந்த மந்திர குழுவை கீழே வருகுது. இதை பார்த்து ராஜா திரும்ப அவர் கஸ்டடிக்கே போறாரு. நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னதுக்கு வில்லன் தான் எங்களை சென்டாங் பாஸ் அழிக்க சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாரும் வில்லன் கூட சேர்ந்து துரோகம் பண்ணிட்டாங்கிறது பக்காவா தெரியுது. மறுபடியும் தண்ணிக்கு மேல வந்த கிங் ஆஃப் தி டிராகன் தண்ணி மூலமாவே ஒரு கத்தியை ரெடி பண்றாரு. அதை வச்சு மாஸ்டர் ஹூலியாங்க வெட்டும் போது மாஸ்டர் கூடயே எப்பயும் தொத்திட்டு இருந்த ஏஞ்சல் தடுத்துறாங்க. இந்த பக்கம் டிராகன்ஸோட தம்பி தங்கச்சி எல்லாம் இதுதான் நமக்கு சரியான நேரம், இந்த சங்கிலியில பிணைக்கப்பட்ட இந்த தூணை அழிச்சிருங்க, அந்த சீலை உடைச்சிருங்க, நாம அதுக்கப்புறம் அந்த கடவுளை அழிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அந்த கடலுக்கு அடியில இருக்கிற லட்சமா கோடியா அத்தனை மான்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த தூணை மேல நகர்த்துறாங்க. இந்த பக்கம் டிராகன்ஸோட ராஜா டீமன் ஹண்டர் கிட்டையும் தேவதை கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருக்காரு. டிராகன்ஸோட ராஜா டீமன் ஹண்டர் அப்புறம் ஏஞ்சல் 2 பேருமே பரட்டி போட்டுறாப்ல. அடுத்து ஹூலியாங்க அடிக்க வரும்போது தூரத்துல இருந்து ஒரு எரிக்கல விழுகுது. என்னன்னு பார்த்தா நெசா கரெக்டா அவர் அடிச்சு தண்ணிக்குள்ள இழுத்துறான். என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டதுக்கு நான் தான் சொன்னேன்ல, என் சென்டாங் பாஸ் மேல நீ கையை வச்சேன்னா உன் பேலஸே தரமட்டமாக்கிடுவேன்னு, இப்ப நான் அதை தான் பண்ண போறேன். 2 பேருமே பயங்கரமா சண்டை போடுறாங்க. இந்த பக்கம் அந்த தீச்சட்டி அந்த கடலோட அடியில இறங்கிக்கிட்டு இருக்கு. அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே நிலத்தோட மொத்தமா அந்த குடுவைக்குள்ள அடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கடலுக்கு அடியில இருக்கிற எரிமலையோட சேர்த்து இப்ப மொத்த மான்ஸ்டர்ஸும் அந்த பானைக்குள்ள இருக்காங்க. இந்த பக்கம் நெசாவும் டிராகனோட ராஜாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவரோட முழு பவரையும் யூஸ் பண்ணி டிராகனா மாதிரி அட்டாக் பண்ண வராரு. இந்த பக்கம் நிக்கிறது யாரு? நெசா. வெறிங்கொண்ட வேங்கையாட்டம் 2 பேரும் மோத அந்த இடம் அதிர்விலேயே பயங்கரமா காத்து வருது. நீ என்ன சாக விரும்புறியா? இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தனா நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல சாம்பலா மாறிடுவ அப்படின்னு டிராகனோட ராஜா சொல்ல, உன் சாவ பார்க்காம நான் சாக மாட்டேன் அப்படின்னு ஃபுல் எனர்ஜியை கொடுத்து அடிச்சு அடியில அந்த பானைக்குள்ள விழுந்துட்டான். அந்த பானையுமே இப்ப க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஹூலியாங், உங்க அம்மா அப்பா இறந்தது நினைச்சு எனக்கு வருத்தமா தான் இருக்கு, ஆனா அவங்க விட்டு போன கடமைய அவங்க இடத்துல இருந்து நீதான் முடிக்கணும்னு சொல்றாரு. அவன் சோகமா வானத்தையே பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு சின்ன வயசு ஞாபகம் வருது. கை குழந்தையா இருக்கும்போது உடுக்க கிளிகிளிப்பெல்லாம் வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்துல தவந்து போய் ஜியான்சின்னு ஒரு பொருளை எடுக்கிறான். இதுதான் அவனும் அவங்க அம்மாவும் அடிக்கடி விளையாடுற விளையாட்டு. அப்படியே அண்ணாந்து பார்க்க அந்த வெளிச்சத்துல இருந்து அவனோட அம்மாவும் அப்பாவும் வராங்க. நெசா நெசான்னு 2 பேரும் கூப்பிட அந்த சத்தம் திடீர்னு வெளியே இருந்து கேக்குது. என்னன்னு பார்த்தா அவங்க அம்மாவும் அப்பாவும் சாகல, இறந்து போனதா நினைச்ச நெசாவோட அம்மாவையும் அப்பாவையும் நேர்ல பார்த்ததில்ல அவனுக்கு அழுகையே வந்துருச்சு. அப்பதான் ஒரு உண்மையை நெசாவோட அப்பா சொல்றாரு. சென்டாங் பாஸ் அழிச்சது ஒன்னும் டிராகன் ராஜா கிடையாது, இங்க நல்லவன் போல வேஷம் போட்டுட்டு இருக்க இந்த ஹூலியாங் தான். பாத்தீங்களா கேட்டு பையன் என்ன கேட்டித்தனம் பண்ணிக்கான்னு. அப்படியே பிளாஷ்பேக் போனா வில்லனோட தம்பி இறந்து போன அந்த நேரத்துல வானத்துல மரத்தாலான டிராகன் ஒண்ணு அந்த சென்டாங் பாஸ் அழிக்க முற்படுது. அப்போ உதவிக்கு டிராகன் ராஜாவோட தம்பி தங்கச்சிகளா வந்து அந்த டிராகன் மேலே நெருப்பு கக்குதுங்க. அதுவுமே தன்னோட சுயரூப உருமாற அது வேற யாரும் இல்ல, ஹூலியாங் தான். எனக்கு அப்பவே தெரியும் என் தம்பியோட உடம்புல தேவர்களோட அம்பு இருக்கு, அது உன்னோட அனுமதி இல்லாம யாரும் பயன்படுத்த மாட்டாங்க, நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நீதானே காரணம், இன்னும் கொஞ்ச நாள்ல கடவுள்களுக்கு நடுவுல போர் நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி உன்னோட பவர்ஸை நீ அதிகப்படுத்துறதுக்காக டிராகன்ஸை முத்துகளா மாத்த முயற்சி பண்ற, இதுக்கு கடவுள்கள் ஒத்துக்க மாட்டாங்க, அதனால சென்டாங் பாஸ் அழிச்சு அந்த பழைய டிராகன்ஸ் மேல சுமத்தி அவங்களை அழிக்க பாக்குற, என்ன சரிதானே அப்படின்னு வில்லங்காரன் கேட்க, நீயும் புத்திசாலியா தான் இருக்க. அந்த நேரத்துல டிராகன்ஸோட தம்பி தங்கச்சி எல்லாம் ஹூலியாங் பக்கம் போயிட்டு எங்களோட மாய சங்கிலிய உங்களால அவிழ்க்க முடிஞ்சா இந்த சென்டாங் பாஸ் அழிக்கிற வேலையை நாங்களே பாத்துக்கிறோம். இதை கேட்ட வில்லங்காரனுக்கு தூக்கி வாரி போடுது. ஹூலியாங் இந்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டான். இதை கேட்ட உடனே வில்லங்காரன் நிசாவோட அம்மாவையும் அப்பாவையும் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். ஹூலியாங் சொன்ன மாதிரி அந்த 3 பேரோட மாய சங்கிலிகளை விடுவிக்க அரக்க கூட்டத்தை அந்த நகரத்துக்குள்ள டெலிபோர்ட் பண்ணி அங்க இருக்கிற எல்லா மக்களையும் அழிச்சிடுறாங்க. ஒட்டுமொத்த நகரத்தையுமே சுத்தி வளைச்சிட்டாங்க. அந்த அரக்கர்களை எதிர்த்து சண்டை போட்டாலும் ரொம்ப நேரம் யாராலையும் தாக்கு பிடிக்க முடியல. ஒரு கட்டத்துல எல்லாரும் ஒரு
இடத்துல வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்க கூடவே கல்லா மாத்துற மிருகம் ஒண்ணு இருக்கு. அது மூலமா நெசாவோட அப்பாவையும் அம்மாவையும் கல்லா மாத்திட்டு நிலைமை சரியான அப்புறம் ஒரு கழிவுநீர் பாதை மூலமா உங்களை காப்பாத்துறேன்னு வில்லன் சொல்றான். அது வரைக்கும் நீ என்ன பண்ண போறேன்னு கேட்டா, என் குடும்பம் என் கையை விட்டு போயிருச்சு, எனக்கு இழக்கிறதுக்கு எதுவும் இல்ல, உங்களையே அதை இழக்காம பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த ஒட்டுமொத்த மான்ஸ்டர்ஸையும் ஒத்தால அட்டாக் பண்ண பாக்குறான். அந்த ஃப்ரேம் இருக்கு, அந்த இடத்துல வில்லன் ஹீரோவா மாறுறான். இங்க நடந்த தப்புக்கெல்லாம் ஹூலியாங் தான் காரணம், யாரும் அவர் பக்கம் நிக்காதீங்கன்னு சொல்ல அங்க இருக்க ஒரு சோல்ஜர்ஸும் வாயை திறக்க மாட்டாங்க. டீமன் ஹண்டருமே நீ சொல்ற வார்த்தையெல்லாம் நம்பி எங்க மாஸ்டர் நாங்க எதிர்க்க மாட்டோம்னு சொல்றோம். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அவுபிங் ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ண பின்னாடியே நெசா வந்துடுறான். ரெண்டு பேரும் இப்போ ஏஞ்சல் கூட டீமன் ஹண்டர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல டீமன் ஹண்டர் டெலிபோர்ட் இறக வச்சு வானத்துல ஒரு கோடு போடு பானைக்குள்ள இருந்த டிராகன்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. அங்க நம்ம ராஜாவும் இருக்காரு. ராஜாவோட பாச பிணைப்புகள் எல்லாம் துரோகம் பண்ணி வெளியே வந்துருச்சுங்க. இப்போ அந்த 3 டிராகன்ஸுமே தன்னோட ஒரிஜினல் ஃபார்முக்கு மாறுறாங்க. எல்லா அவுபிங்கோட அத்தை மாமா தான், சொந்த பந்தத்துக்குலாம் இங்க இடம் இல்ல, அவனுக்கு பாடைய காட்டுறேன் அப்படின்னு ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. நெசாவும் அவுபிங்கும் அச்சு தூக்கு சாமி அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவுபிங்கோட ஆன்டி என்ட்ரி கொடுக்க ரெண்டு பேராலுமே அவங்களை சமாளிக்க முடியல. ஃபைட் ரொம்ப காம்ப்ளெக்ஸா போகுது. அவங்களோட டெலிபோர்ட்டிங் பவர் மூலமா வானத்துல பல கோடு போட்டு குண்டாங்க மாதிரி அடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த குண்டனுக்கு, டேய் சின்ன பசங்க கிட்ட என்ன சிலிம்சம் பண்ணிருக்கீங்க, இதோ வரேன்டான்னு சண்டை போட போக நடுவால ஏஞ்சல் காரி வந்து உனக்கு நானே போதுன்னு சுத்தல்ல விட்டுட்டு இருக்கா. இந்த டிராகன்ஸை சாதாரணமா வீழ்த்த முடியாது. அதனால ரெண்டு பேரோட பவரை பயன்படுத்தி ஒரு புகையை உருவாக்குறாங்க. அந்த புகைக்குள்ள போய் போட்டு தள்ளலான்னு பார்க்க நம்ம பசங்களுக்கு தான் உருவத்தை மாத்திக்க திறன் இருக்கு. இவங்க அவங்களா மாறி அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வர வச்சு இவங்க எஸ் ஆயிட்டானுங்க. இந்த பக்கம் மொரட்டு வில்லனான ஹூலியாங் மேல் பக்கத்துல இருந்து பானி எரிய வைக்கிறான். உள்ள இருந்து அரக்க பயப்புலைகள்ல ஒருத்தன், நாமளா லாவாலே வாழ்ந்தவங்க இந்த ஒரு நெருப்பை பார்த்து ஜர்க்க விடலாமா அப்படின்னு டென்டகல்ஸை நீட்ட சுட்டு போட்டுருச்சு. இந்த மொட்டையை விட்ட நெருப்பை யாராலையும் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டானுங்க. நெருப்பு விட்டத்துல ஆக்டோபஸோட விரல வெந்து போச்சு. இதை பார்த்தா எல்லா மான்ஸ்டர்ஸுக்கும் வாயில எச்சி ஊறுது. யாய் எவனா ஒருத்தனை சாப்பிட நினைச்சீங்கன்னா அது நானா தான் இருக்குன்னு அவனே சாப்பிட்டுக்கிறான். நல்லா தான் இருக்குது. நெசாவும் ஹோபிங்கும் மொட்டையை அடிக்க போகும்போது ஸ்டாச்சு மந்திரத்தை போட்டான். அதை போட்டதும் உடம்புக்குள்ளார இருந்து ஒரே முள்ளா வருது. இந்த விஷயத்தை எப்படி நெசா உடம்புல இருக்கலான்னு குண்டை யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு தோணுது, மந்திர தண்ணியை தரதுக்கு முன்னாடி தான் இந்த செயலை செஞ்சிருக்கணும், எப்படியாவது தடுக்கணும்னு நினைச்சு முயற்சி பண்றான். ஆனா இவங்க அண்ணன் இவனோட பலசாலி, அவனை கட்டி போட்டுறாப்புல. இந்த மொரட்டு பிள்ளை அவன் பாசமிகு தம்பியை தவிர மத்த எல்லாத்தையும் குண்டாக்குள்ள ஆக்கிட்டான். உள்ள இருக்கிற எல்லாருமே அவன் நினைச்சபடி முத்துக்களா மாறிட்டு வராங்க. டிராகன்ஸோட ராஜா உங்க மனசை ஒருநிலைப்படுத்தி சக்திகளை கட்டுக்குள்ள வைங்கன்னு சொல்றாரு. அதை கேட்டு எல்லாரும் தியான நிலைக்கு போக அங்க இருக்கிற அரக்கர்கள் எல்லார்கிட்டையும் சக்திகள் இருக்கும். ஆனா கூட வந்த நெசாவோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவங்க சாதாரண மனுஷங்க. அந்த வெப்பத்தை தாங்க முடியாம நெசாவோட அம்மா மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. என்னை பத்தி கவலைப்படாத, ஆனா நீ போக்கஸ் பண்றதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு டிராகன்ஸோட ராஜா அவனுக்கு ஒண்ணு ஆகாது, ஏன்னா அவனுக்குள்ள டீமன் ஆர்ப் இருக்கு. நம்மளை சுத்தி எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பும் அவனுக்குள்ள இருக்க நெருப்பு ஒண்ணுதான். இந்த நேரத்துல ஹூலியாங் உள்ள வந்து, இந்த விஷயம் எனக்கும் தெரியும், அதனாலதான் அவனை கொல்றதுக்கு மருந்து கொண்டு வந்திருக்கேன். நெசா இதை நீ மட்டும் சாப்பிட்டேன்னா உங்க அம்மா அப்பாவை ரிலீஸ் பண்ணிடுறேன், இல்லைன்னா எல்லாரும் அழிய வேண்டியதுதான். இப்படி சொன்னதும் அதை முழுங்கிறதுக்காக அழுதுகிட்டே வாயை திறக்க அவங்க அம்மா அதை புடி தூக்கி போட்டுறாங்க. எங்களை பகடக்காயா வச்சு குழந்தைய கொல்ல பாக்குற, நீ என்ன கடவுள் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அரக்கனை விட மோசமான ஒருத்தன் நீ. நெசாவை கொல்றதுக்கு நிறைய வழி இருக்குன்னு வில்லனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க, நான் அந்த மாத்திரையை சாப்பிட்டுக்கணும்னு நெசா சொல்ல அவனோட அம்மா அவனை கட்டி பிடிக்கிறாங்க. இல்ல இப்படி பண்ணாதீங்க, இது உங்களுக்கு வலிக்கும்னு சொன்னாலும் இது உங்க அம்மாவோட கடைசி அணைப்பா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனை உடம்போட அணைக்கிறாங்க. நெசா அழுவுறா. நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் எதுக்குமே பிரோஜனம் இல்லாதவன், உங்களுக்கு அரக்கனா பிறந்து தொல்லையை தான் கொடுத்திருக்கேன், உங்களை பெருமைப்படுத்தினது இல்லம்மா. பேசிக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உடல் காத்துல கரைஞ்சு போகுது. அப்ப அவங்க சொல்றாங்க, நெசா நீ அரக்கனா தெய்வமா யாரா இருந்தாலும் நீ என்னோட மகன், எனக்கு உன்னை எப்பவுமே பிடிக்கும். அவ்வளவுதான், அவங்க முத்தா மாறிட்டாங்க. அம்மாவை இழந்த நெசா ரொம்பவே கோபமாகறான். அவனோட கோபம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, அவன் உடம்புக்குள்ள இருக்க முட்கள் அவன் சதையை கிழிச்செடுத்து அவனை பீஸ் ஆக்குற அளவுக்கு செதில் செதிலா போன அவனோட தசைகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவனோட ஒரிஜினல் ஃபார்முக்கு கொண்டு வருது. அவனுக்குள்ள இருக்கிற டீமன் அவனை டீமனா மாத்திடுச்சு. அம்மாவோட முத்த அப்பா கிட்ட கொடுத்துட்டு முட்கள்ல மாட்டிட்டு இருந்த அவுபிங்குமே ரிலீஸ் பண்ணிடுறான். இந்த பானையை சுக்கு நூறா உடைச்சிடுறான். மொரட்டு வில்லை இவங்களெல்லாம் எரிய விட்டு பார்க்கலாம் அப்படின்னு மேல வெயிட் பண்ணிட்டு இருக்க, திடீர்னு பானை மேல எலும்புது. என்னன்னு பார்த்தா நெசா அவுபிங் ரெண்டு பேரும் அவங்களோட சக்தியை ஒன்னா சேர்த்து அந்த பானையை புஷ் பண்றாங்க. இதை இப்படியே விட்டா சரிபட்டு வராதுன்னு வில்லன் ஒரு பெரிய மரத்தை உருவாக்குறான். அதுல இருக்கிற கிளைகள்ல கோடிக்கணக்கான வீரர்களை நிக்க வைக்கிறான். இந்த வெயிட் தாங்க அமைப்பு மறுபடியும் கீழே பானை இறங்குது. பானைக்குள்ள இருக்கிற டிராகன்ஸும் அரக்கர்களும் முயற்சியை கைவிடாம மொத்த போர்ஸையும் கொடுக்குறாங்க. என்னதான் அவங்க பானை மேல வெயிட்ட போட்டாலும் மொத்தமா உடஞ்சு சுக்கு நூறா போயிருச்சு. இதை பார்த்த வில்லன், ஐயோ அம்மா பானையை உடச்சு போட்டீங்களா அப்படின்னு செம்ம காண்டாயிட்டான். இப்போ அவனோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வர சின்னதா இருந்தவன் பெருசா பூதாகரமா வளர்ந்து
அங்கங்க வீங்கி இருக்குது. அவ்வளவுதான், சண்டை ஸ்டார்ட். இந்த பக்கம் நெசா அவுபிங் அரக்க பயப்புலைங்க, இந்த பக்கம் கடவுள்கள் 2 பேரும் அச்சு மோதுறாங்க. ரத்தம் பீஜிங் அடிக்குது. தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரே புள்ளியா தெரியுது. ஒரு கட்டத்துல டிராகன்ஸோட ராஜா அவரோட வாளை வச்சு ஒரு வீச டீமன் ஹண்டர் அப்புறம் ஏஞ்சல் 2 பேரோட ஒரிஜினல் ஃபார்ம் ரிவீல் ஆகுது. பார்த்தாக்கா அவங்களும் மான்ஸ்டர் தான். ஹூலியாங் அவனோட தேவைக்காக மான்ஸ்டரை அரக்கனா மாத்தி விட்டுருக்கான். இந்த பக்கம் நெசாவும் அவுபிங்கும் கெல்ட் பயில அடிக்க வர அவன் உடம்புக்குள்ள இருக்கிற வேரை பயன்படுத்தி அவங்க 2 பேரையுமே முழுகிட்டான். தப்பு பண்ணிட்டிய சிங்காரம், 2 பேரையும் பிரிச்சு விட்டு அடிச்சிருந்தா கூட ஒருவேளை வாய்ப்பு இருந்திருக்கும். இப்ப நீ செத்த. அந்த வேரெல்லாம் வெடிச்சு விட்டு 2 பேர் ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடுறானுங்க. ஆமா, இப்ப இங்க என்ன நடந்துச்சுன்னு வில்லங்காரன் பாக்குறான். டிராகனா மாறின அவுபிங் மேல நெசா இருக்க அடி 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 அடின்னு அடிக்கிறான். வில்லங்காரன் வலி தாங்க முடியாம ஐயா என்ன விட்டுரு, நான் வேணா உன்னை இம்மோட்டலா மாத்துறேன் அப்படின்னு. இப்ப நான் அரக்கனா இருந்தா என்னை ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கட்டுன்னு அடி பிரிச்சிடுறான். அவ்வளவுதான், வில்லனுக்கு மூஞ்சி முத்துன கத்திரிக்காய் மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே வில்லன் ஒரு தூண் பக்கம் ஒதுங்க, இவன் சோலையை மொத்தமா முடிச்சு விட்டலான்னு ஒரு பெரிய பஞ்ச் வைக்கிறான். அந்த நேரத்துல டிராகன் வந்து டெலிபோர்ட் பண்ணி கூட்டு போயிடுச்சு. ஹூலியாங் பக்கம் நின்ற வீரர்களுமே இதுக்கு மேல இருந்த நம்ம சொல்லி முடிஞ்சுன்னு பின் வாங்கிட்டாங்க. போர்ல ஜெயிச்சு போட்டோம்னு அரக்க பயப்புல எல்லாம் கரகோசங்களை எழுப்புறாங்க. ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சு போச்சு. சரி, கடற்கரையில போகலாம் அப்படின்னு அவுபிங்கோட அப்பா கூப்பிடுறாரு. நெசா, நீ என் கூட வந்துடலாமே, நம்மளோட உண்மையான அடையாளம் தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் பிரச்சனை கண்டிப்பா வரும், நம்ம போயிடலாம்னு சொல்ல, இவ்வளவு நாள் நான் யாருங்கிற அடையாளத்துக்கிட்ட இருந்து நான் ஒழிச்சுக்கிட்டு இருந்தேன், என் வாழ்க்கை முழுக்க என்னால ஒழிய முடியாது இப்படின்னு நெசா சொல்லி முடிக்க, அந்த ஹூலியாங் அவ்வளவு சீக்கிரம் தோல்வி ஒத்துக்க மாட்டான், கண்டிப்பா திரும்ப வருவான். யாரா அந்த அளவுக்கு பாத்துடலாம். அவுபிங் அவங்க அப்பா கூட போக கடலுக்குள்ள குதிச்சிடறான். கொஞ்ச தூரம் போய்கிட்டு இருக்க, இது வரைக்கும் உன்னோட ஆசையை நான் கேட்டதில்லை, என்னோட லட்சியத்தை உன்னோட இலக்கா இருக்கணும்னு நான் நினைச்சேன், உன் மனசுக்கு பட்டதை பண்ணு விட்டுறாரு. இந்த பக்கம் நெசாக்கு இவன் வருவான்னு தெரியும். அப்படியே சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது 2 பேர் போஸ் கொடுத்து நிக்கிறானுங்க, படத்தை முடிக்கிறானுங்க. வெயிட்டிஸ் போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது. செத்து போனதான் நினைச்ச நம்ம கருப்பனை தொங்கல்ல விட்டுருக்கான், என்ன எதுக்கு நீ இன்னும் கொல்லாம வச்சிருக்க அப்படின்னு ஹூலியாங் கிட்ட கேட்க, அப்படியே இன்னொரு லைட் ஆன் ஆகுது. அங்க கருப்பனோட அப்பா உயிரோட தான் இருக்காரு, ஏதோ மாஸ்டர் பிளான் பண்றான் மாட்டேன். மறுபடியும் வெயிட்டிஸ். இந்த படத்துக்கு நீங்க கொடுத்த ஆதரவு மிக மகிழ்ச்சியா இருந்துச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துட்டு போனீங்கன்னா மிகவும் நன்றாக இருக்கும். நீங்க யோசிச்சு குழம்ப வேணா, ஐ ஹேவ் a solution for you. ஜிம் கேரி நடிச்ச எஸ் மேன் பேசலாமா, ஜானி டெப் வாய்ஸ் கொடுத்த ராங்கோ பேசலாமா, இல்ல கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி டால் ஹவுஸ் பேசலாமா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கொட்டவும். அடுத்த ஒரு நல்ல படத்துல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பை.